சபாஷ், பிரமாதம். ஐயோ, விரகதாபத்தை இதை விட பிரமாதமா வேற யாராலையும் பாடி கட்ட முடியாது. என்ன நெளிவு, என்ன சுழிவு, என்ன ஏக்கம், என்ன மோகம். இதெல்லாம் கேட்டா ஒரு மரக்கட்டை கூட உணர்ச்சி வந்துரும். ஏண்டி, இவ்வளவு ஆசையும் மனசுல வச்சுக்கிட்டு நீயும் தவிக்கிற, என்னையும் ஏண்டி தவிக்க விடுற? ஏதோ சின்ன வயசுல எந்த ஆம்பளை தொடக்கூடாதுன்னு அந்த மரமண்ட சொன்னதுக்காக இப்படியா பயப்படுறது? என்ன மாமா நீங்க ஏதோ பேசுறீங்க? உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பக்கத்து வீட்டு வள்ளியம்மா இல்ல இந்த பாட்டு அடிக்கடி பாடுவாங்க. எனக்கும் கேட்டு கேட்டு பழகி போச்சு. எனக்கு எப்பாவது தூக்கம் வரலன்னா இந்த பாட்டு பாடுவேன். உடனே தூக்கம் வந்துடும். பாத்தீங்களா, தூக்கம் வந்துருச்சு. நான் போய் தூங்குறேன். தூக்கம் வருதா? தூக்கம் வரதுக்கு இது என்ன தாலாட்டு பாட்ட? நிஜமாவே மனசுல உணர்ச்சி இல்லனா எப்படி இவ்வளவு ரசனையோட பாட முடியும்? சும்மா இருந்து என் மனசை வர கிளப்பி விட்டு இவ பாட்டுக்கு தூங்க போயிட்டால. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. நாளைக்கே அவளை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகணும். அத்தை, நான் ஒண்ணு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? என்ன? நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. நான் ஒரு புரியாத கழுத. அப்பப்ப தொல்லை கொடுத்தா கூட என்கிட்ட அன்பா இருக்கீங்க. பெரிய மாமாவுக்கு ஒண்ணுமே தெரியல. வீட்டு நிர்வாகம் பூரா நீங்களே பாக்குறீங்க. என்ன பத்தி நீயாவது புரிஞ்சுகிட்டு இருக்கே. இவ்வளவு இருந்தோம் ஊர்ல எல்லாரும் உங்களை ஏன் அது திமிரு பிடிச்சவ பொல்லாதவன்னு திட்டுறாங்க. அதாண்டி எனக்கும் புரியல. இப்ப மூத்த மருமகளை 6 மாசம் வீட்டுக்கு வராதேன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆமா, அவ செஞ்சதுக்கு நீங்க கொடுத்த தண்டனை நியாயம்தான். ஆனா ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? மருமகளை வீட்டை விட்டு துரத்திட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் வரும். எப்படி? இப்படி வாங்க அத்தை. ஊர்ல ஒரு 10-15 பேர் உங்க சிநேகிதிங்க சொந்தக்காரங்களை வீட்டுக்கு வர சொல்லுங்க. சரி. அவங்க இருக்கும் போதே உங்க மூத்த மருமகளுக்கு போன் பண்ணி, ஏமா நான் தான் கோவத்துல சொன்னா நீ வீட்டை விட்டு போறதா? இது உன் வீடு இல்லையா? ஏமா இந்த வயசான காலத்துல எனக்கு தொந்தரவு கொடுக்கற? நான் வேணா உன் காலை பிடிக்கிறேன், வீட்டுக்கு வாமான்னு நடிங்க. எதுக்கு? அவ வந்துட்டான்னா வரமாட்டாத்த, வரமாட்டா. அவ தனி கொடுத்துனா தான் போவேன்னு ஒத்த கால நிக்கிறாளா? உங்க மூத்த மகன் தான் சொன்னாரு. நீங்க நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா ராஜலட்சுமி எவ்வளவு நல்லவ. இந்த திமிரு பிடிச்ச கீதாவுக்கு இவ்வளவு ராங்கி கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க நல்லவங்க, உங்க மூத்த மருமக கெட்டவ. கதையை உல்டா பண்ணிடலாம். எப்படி? அடிப்பாவி, நீ இவ்வளவு புத்திசாலின்னு எனக்கு தெரியாம போச்சே. சரி சரி, இப்பவே ஃப்ரெண்ட்ஸுங்களே சொந்தக்காரங்களே வர சொல்றேன். ஹலோ, வாப்பா. ஹலோ டாக்டர். நான் போன்ல சொல்ல, இவங்க தான் என் வைஃப். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். பார்த்தா புத்திசாலியா இருக்காங்களே. அப்படிதான் நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் கவனிக்கிறேன். பாலு, நீ கொஞ்சம் உட்காரு. நான் பேசிட்டு வரேன். வாமா. என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல. உனக்கு ஒண்ணு இல்ல. பாத்து எப்படி படுத்த போறாளோ? வாமா உட்காரு. நம்ம வீடு மாதிரிதான். உன் பேர் என்ன? ராஜாத்தி. வயசு என்ன ஆகுது? ஆடி வந்தா 22. ஆடாம வந்தா? ராஜாத்தி, உனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். குட்டி குழந்தை. குழந்தை எப்படி பிறக்கும்? கல்யாணத்துக்கு அப்புறம் 10 மாசம் இல்லன்னா 1 வருஷத்துல பிறக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்ல. அது வேற இது வேற. இந்த குழந்தை சும்மா இருந்தா பிறக்காது. என்ன பண்ணணும்? புருஷன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும். நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். இந்த சந்தோஷம் வேறம்மா. இது நீங்க 2 பேரும் ராத்திரி எங்க படுத்துக்கிறீங்க? கட்டில்ல. 2 பேரும் ஒரே கட்டில்லையா? ஒரே கட்டில்ல. அப்புறம் இவ எப்படி சொல்றான்? ஒரே கட்டில்ல படுத்துக்கிறீங்க. இந்த மேல கைய கால என்ன தொட்டா வெட்டிடுவேன். அங்கதான் இடிக்குது. பாயிண்ட பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றது இவகிட்ட? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள. ராஜாத்தி, நீ இந்த இல்லற சுகம், தாம்பத்திய ரகசியம், மன்மத லீலை இப்படி ஏதாவது புஸ்தகம் படிச்சிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. ரொம்ப கஷ்டம். இவகிட்ட ஜாடையில சொல்லி பிரயோஜனம் இல்ல. ராஜாத்தி, நான் சொல்ற மாதிரி நீ கூச்சம் இல்லாம நடந்துகிட்டீன்னா 10 மாசத்துல உனக்கு அழகான குட்டி குழந்தை பிறக்கும். எப்படி? அப்படி கேளு. நல்ல பிள்ளை. அடேங்க அப்பா, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உனக்கு எல்லாம் டாக்டர்ங்கிற பட்டம். என்ன நீ கண்ணா பின்னான்னு அசிங்கெல்லாம் பண்ண சொல்ற? உருப்படுவியா நீ? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன பண்ண தப்பு பண்ணா பெரியவங்க தட்டி கேட்கணும். ஆனா நீ ஏன் அடிக்கிற டாக்டர்? புடுங்க அவகிட்ட இருந்து.
என்னாச்சு? இந்த பொம்பளை என்கிட்ட அசிங்கமா எல்லாம் பேசுது. நான் ஒண்ணு அசிங்க பேசக்கூடாது. என் புடவைய கழட்ட சொல்லுது. அப்புறம் என்ன ஆர்ப்பாட்டப்பட்டானே. என்னங்க சொன்னீங்க? நான் வந்து பேசாத, நீ குட்டிடுவேன் வெட்டிடுவேன். சரி டாக்டர் என்ன மன்னிச்சுக்கோங்க. அவகிட்ட பேசாத மாமா. நான் பேசல. நீ இத கொடுத்துட்டு போ. வா மாமா. என்னங்க சொன்னீங்க? ஆட போடா. இவன் ஒருத்தன் நல்ல பொண்டாட்டி. உன்னை ஆண்டவன் தான்ப்பா காப்பாத்தணும். அடேங்கப்பா.